ஈரான் கிட்ட கெமிக்கல் வெப்பன்ஸ் மட்டும் இல்ல, நாம பார்த்த இந்த வெப்பன்ஸ் அத்தனையையும் இஸ்ரேல் மேல வீசக்கூடிய வெப்பன் சிஸ்டமும் ஈரான் கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஷஹாப் 3 அப்படின்னு ஒரு மிசைல் இருக்கு. அந்த மிசைல் 1300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதா இருக்கு. அதே போல இமாட், கடார், செஜில் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில மிசைல்ஸ் இருக்கு. இந்த மிசைல்ஸ் எல்லாமே கெமிக்கல் வெப்பன்ஸை கேரி பண்ணி இஸ்ரேல் மேல கொண்டு போய் போடக்கூடிய தன்மை பெற்றதா இருக்கு. இந்த மாதிரியான கெமிக்கல் பேலோடு கொண்ட மிசைல்ஸை ஈரான் இஸ்ரேல் மேல ஏவுனா நியூக்ளியர் டிஸ்ட்ரக்ஷனுக்கு சமமான டிஸ்ட்ரக்ஷன் இஸ்ரேல்ல நடக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை எழும்பி இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு இந்த ரசாயன ஆயுதங்களை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் அனைத்தையுமே கொடுத்து உதவி செஞ்ச நாடு வேற யாரும் கிடையாது, சீனா தான். இஸ்ரேல் போர் உச்சகட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஈரானுக்கு எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாது என்பதற்காக சீனா தொடர்ந்து கெமிக்கல் சப்ளைஸை அதிகப்படுத்தி இருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கு.